ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சந்திரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழி மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னா, மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, இலை, முந்திரி பருப்பு இது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அன்னாச்சி பூ தேவைன்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தல், 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, தேங்காய் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட்டில் வந்து சோம்பும் வெள்ளைப்பூடும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதான் இப்போ தேவையான பொருள் இதுக்கு. இப்போது அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடானதுமே நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம இதை வறுத்துக்கலாம். இது சளி இருமலுக்காக தான் இந்த குழம்பு, நாட்டுக்கோழி மிளகு குழம்பு சளி இறங்குறதுக்காக தான். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே கோல்டு. ஸோ அதுக்காக நாங்கள் இந்த குழம்பு வச்சோம் அன்றைக்கி. இது எல்லாத்தையுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகா வத்தல் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகும் இருக்குது. ஸோ பார்த்துட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகா வத்தல், முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கி இதை ஆற வச்சு நம்ம பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதை இப்போ ஆற வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளியை நம்ம வதக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வெங்காயத்தை நம்ம முன்னாடிலாம் இதுக்கு பொடி வந்து ஆட் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு நம்ம எந்த பொடியும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எல்லாமே நம்ம ஸ்பைசஸாக எடுத்துட்டோம். ஸோ எந்த பொடியும் ஆட் பண்ணலை. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதை மட்டும் போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன்னா முன்னாடி நம்ம மஞ்சள் தூள், மிளகாத்தூள்லாம் போடுவோம். நம்ம அதெல்லாம் எதுவுமே போடலை. அவ்வளோதான். இது மட்டும் நல்லா வதக்கிட்டு இதுவும் நல்லா வதங்கவும் நம்ம இதையும் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக வச்சுக்கணும். இப்போது இந்த ஸ்பைசஸ் ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்தளவுக்கு கொஞ்சம் வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, புதினா சேர்த்த பேஸ்ட்டு, அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நாட்டுக்கோழியில் மஞ்சள், உப்பு போட்டு கழுவிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வராமல் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா கழுவிடுங்க. நல்லா மஞ்சள் வந்து பரட்டி விட்டுட்டு இதை நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கழுவியாச்சு. இப்போது குக்கரில் டைரெக்டாக வதக்கி நம்ம விசில் விட்டுடலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது இது தாளிக்கிறதுக்கு சீரகம், பட்டை, இலை, சோம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நம்ம கழுவி வச்சுருக்க கோழியை வந்து சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழியை சேர்த்து அதையும் பரட்டி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம வெறும் சட்டியில் இந்த இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். ஸோ இந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி தண்ணி ஊற்றிட்டோன்னா குழம்பு ரெடி ஆயிரும். இப்போது ஸ்பைசஸ் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் குழம்பா வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கிரேவியாக வேணும் அப்படின்னா இதோடையே நம்ம கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் வச்சுருந்தோம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது தக்காளி, வெங்காய பேஸ்ட்டு அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு, அதுக்கு வந்து தேங்காய், சோம்பு, வெள்ளைப்பூடு இது 3ஐயும் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி வேறு போட்டிருந்தோம். அதே மாதிரி சாதத்துக்கும் வேணும் அப்படின்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்தோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செமி கிரேவியாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருந்தோம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு காரம் அந்தளவுக்கு போதும்னா நீங்கள் அதோட விட்டுறலாம். இப்போது இந்தளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டு உப்பு உரப்பு பார்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறம் இது நல்லாவே வெந்திருந்துச்சு. பார்த்தாலே தெரியுது பாருங்கள். 4 விசில் விட்டு எடுத்தோன்னே நல்லா வெந்திருந்துச்சு. இது சளி இருமலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.